பிரிண்டட் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவில் இருக்கிறவங்களுடைய புத்தி ஏன் இந்த அளவுக்கு தரங்கட்டு போயிருச்சு அப்படின்னு தான் தெரியல. அதுவும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் சீனியர்களுடைய பேச்சும் இந்த அளவுக்கு தரங்கட்டு போயிருச்சு. நீங்க திமுகவை டேமேஜ் பண்ணலாம், ஒரு எதிர்கட்சியா ஆளுங்கட்சியை நீங்க டேமேஜ் பண்ணலாம், ஆனா அது கருத்தியலா இருக்கணும். அது மாத்திரம் இல்லாம அது திட்டங்களை எதிர்க்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஆனா ஒட்டு மொத்தமா ஒரு கட்சியையும் அந்த கட்சி தலைவரையும் ஏன் முதலமைச்சரையும் இந்த அளவுக்கு தரம் கெட்டு பேசுவதற்காக உங்களுக்கு எப்படி இப்படி மனசு வருது? யாரு உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தா அப்படின்னு இருக்குல்ல. நீங்க எம்எல்ஏவா இருக்கலாம், எம்பியாவா இருக்கலாம், எதிர்கட்சியா இருக்கலாம். ஆனா பேச்சுல ஒரு கண்ணியம் இருக்கணும், பேச்சுல ஒரு மரியாதை இருக்கணும். இந்த விஷயங்கள் கூட தெரியாம இவங்க எல்லாம் எப்படிதான் அமைச்சரா இருந்தாங்களோ, ஆட்சி செஞ்சாங்களோ அப்படின்னு வேதனைப்பட வேண்டியதா இருக்கு. இவங்க ஆட்சி செஞ்சோம் நம்ம இங்க இருக்கிறோமே அப்படின்னு வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரச்சார கூட்டத்துல என்ன பேசுறாரு? நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களை ஒருமையில பேசுறாரு. எடுத்தவங்க வா போன்னு ஒருமையில பேசுறாரு. ஆனா இன்னொருத்தர் முன்னாள் அமைச்சரா இருந்தவர் இப்போ எம்பியா இருக்கிறாரு, எம்எல்ஏவா இருந்தாரு. இவரு தரம் கட்டு பேசுறாரு. நீங்களும் இலவசங்கள் கொடுத்துருக்கீங்க, கொடுக்காமலாம் இல்ல. ஆடு மாடு கொடுத்துருக்கீங்க, மிக்சி கொடுத்துருக்கீங்க, கிரைண்டர் கொடுத்துருக்கீங்க, ஃபேன் கொடுத்துருக்கீங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. திமுகவும் இலவசம் கொடுத்து, இந்த இலவசங்களை ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் இங்க உயர்த்தப்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க நீங்க உன்னிப்பா கவனிக்கணும். இன்னைக்கு மகளிர் உரிமை தொகையை பத்தி விமர்சிக்கிறாங்க. மகளிர் உரிமை தொகை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அந்த 1000 ரூபாய் எந்த அளவுக்கு புரோஜனம் உள்ளதா இருக்குதுன்னு அந்த குடும்பத்துல போய் நீங்க கேட்டாதான் தெரியும். 19 வாயிலே பேசுறேன், என்னத்த 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்க, என்னத்த குடும்பத்துக்கு பத்தோன்னு. ஆனா அந்த 1000 ரூபாவை பயன்படுறாங்களா அந்த மகளிர், அவங்கள போய் கேளுங்க, இந்த 1000 ரூபாய் எங்களுக்கு எந்த விதத்துல உதவுதுன்னு அப்படின்னு நீங்க அவங்க கிட்ட போய் கேட்கணும். 19 எல்லாரையும் நீங்க விமர்சிச்சுட்டு அரசு விமர்சிக்கலாம், நீங்க திமுக கூட விமர்சிக்கலாம். ஆனா தனிநபர் தாக்குதல் மாதிரிதான் இருக்குது. தரம் கெட்ட பேச்சு, தரம் கெட்ட வார்த்தையை தான் இங்க யூஸ் பண்றாங்க. அப்படி அதிமுகல யாரு என்ன மாதிரி பேசுனாங்க, யாரு இந்த பேச்சை தரங்கட்டு பேச்சு பேசுனாங்க அப்படின்னா சி.வி. சண்முகம், முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம். இவருடைய பேச்சுகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் எந்த அளவுக்கு பேசுவாரு அப்படின்னு. ஓபிஎஸ் சசிகலா விட்டு வெளியே போகும்போதெல்லாம் ஓபிஎஸ் எந்த அளவுக்கு இவர் கடுமையா பேசினாரு அப்படின்னு. இதே சசிகலா அவர்களை சின்னம்மா, எங்கள் தாய், சின்ன தாய் ஜெயலலிதா அவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்து தியாகம் பண்ண தியாக தாய் அப்படியெல்லாம் போற்றி புகழ்ந்தாரு சி.வி. சண்முகம். அதே வாயால சின்னம்மாவை எந்த அளவுக்கு கடுமையா விமர்சிச்சாரு அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இதே ஓபிஎஸ் விமர்சிச்சிருக்காரு. ஓபிஎஸ் இபிஎஸ் கிட்ட ஆதரவு கொடுக்கும் போது இதே ஓபிஎஸ் எந்த அளவுக்கு புகழ்ந்து பேசினாருன்னு. சோ சி.வி. சண்முகனுடைய பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சோ இவருடைய பேச்சுல ஒரு கண்ணியம் இல்ல, இவருடைய பேச்சுல ஒரு மரியாதை இல்ல, இவருடைய பேச்சு தரம் கட்ட பேச்சா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தேர்தல் நெருங்கும் பொழுது ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய கட்சியை பலப்படுத்துற விஷயத்துல ரொம்ப மும்முரமா இருக்கிறாங்க. அந்த விதத்துல அதிமுக விழுப்புரம் மாவட்டத்துல பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் கிட்ட சி.வி. சண்முகம் பேசியிருக்கிறார். அப்ப பேசும் பொழுது இந்த திமுக ஆட்சி இலவசங்களை வாரி கொடுக்குறாங்க. என்னென்ன கொடுக்குறாங்க? ஆடு கொடுப்பாங்க, மாடு கொடுப்பாங்க, டிவி கொடுப்பாங்க, ஃப்ரிட்ஜ் கொடுப்பாங்க, என்னென்ன கொடுப்பாங்க. இவ்வளவு ஏன் நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடணும்னா இலவசமா ஆளுக்கு ஒரு பொண்டாட்டிய கூட கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எந்த அளவுக்கு தரம் கட்ட பேச்சு? இப்படி பேசலாமா? நீங்க அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு பதவியை ஏத்திருக்கீங்க, முன்னாள் அமைச்சரா இருந்திருக்கீங்க, இப்போ எம்பியா இருக்கிறீங்க. சோ இவருடைய பேச்சு ரொம்ப கண்டிக்கத்தக்கதான ஒரு பேச்சு அப்படின்னு தான் இங்க சொல்ல போனோம். எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு, தன்னுடைய சீனியர்களுக்கு எப்படி பேசணும் அப்படின்றத முதல்ல சொல்லி கொடுக்கணும். முதல்ல அவரே பேசுறதுக்கு கத்துக்கணும். ஏன்னா அவரே என்ன பண்றாரு, ஒருமையில பேசியிருக்காரு நம்முடைய முதலமைச்சரை. இந்த பேச்சு எந்த மாதிரி பேசி நீங்க பெண்களை இழிவுபடுத்துறீங்களா அப்படின்ற கேள்வி கேட்க தோணுதுல்ல. என்ன நீங்க இந்த அரசு மேல அரசியல் ரீதியா என்னென்ன கருத்துக்களை முன்வைக்கணுமோ வைக்கலாம், தாராளமா வைக்கலாம். ஏன்னா ஒரு ஆட்சி நல்ல ஆட்சி கொடுக்கணும்னா எதிர்த்தரப்புல இருந்து என்ன பண்ணும், அவங்களோட தவறுகளை சுட்டி காட்டணும். அவங்க ஆட்சி செய்யற முறைய இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டணும். ஆனா போற போக்குல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது திட்டம் சரியில்லை, அந்த திட்டம் சரியில்லை, முதல்வர் சரியில்லை, துணை முதல்வர் சரியில்லை, இந்த அமைச்சர்கள் சரியில்லை,
போற போக்குல எல்லாம் சொல்லிட்டு போற உங்களுக்கு எதிர்க்கட்சி அப்படின்ற ஒரு அந்தஸ்து மக்கள் கொடுத்திருக்கிறாங்க. அந்த பொறுப்புல இருந்துகிட்டு நீங்க பேசணும். இதே அதிமுக வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சியா உட்காரலனா, மக்கள் உட்கார வைக்கலனா உங்களுடைய கதி என்ன அப்படின்றத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். வாய் இருக்குதுன்னு இஷ்டத்துக்கு பேசிடக்கூடாது. வாய் இருக்குதுன்னு போற போக்குல பேசிடக்கூடாது. வாய் இருக்குதுன்னு ஒரு முதலமைச்சரை இந்த அளவுக்கு இழிவா பேசக்கூடாது. சோ நம்முடைய பேச்சுல எந்த அளவுக்கு மரியாதை இருக்கணும், கண்ணியம் இருக்கணும் அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். அதிமுக தலைமை இதுவரைக்கும் இப்படி பேசிட்டாரு சி.வி. சண்முகம் அப்படின்னு ஒரு அறிக்கை கூட விடல. அவரை சி.வி. சண்முகத்தை கண்டித்து தலைமை கழகம் இதுவரைக்கும் ஒரு கண்டன அறிக்கை கூட விடல. எடப்பாடி பழனிசாமி சி.வி. சண்முகம் பேசுறது தவறு அப்படின்னு சொல்லவே இல்லை. சி.வி. சண்முகமே தன்னுடைய பேச்சை குறித்து மனம் வருந்தாம இருக்கிறார். இது ரொம்ப 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 கண்டிக்கத்தக்கது. நீங்க திமுகவை எதிரியாவே பாருங்க. ஏன் நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை எதிராக கூட பாருங்க. ஆனா அவரை எந்த இடத்துல இருந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு இருக்கு, எப்படி எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பேச்ச கவனமா பேசணும். அதே போல உங்களுடைய விமர்சனங்களை கவனமா வைக்கணும். அதுல கண்ணியம் இருக்கா, மரியாதை இருக்கா அப்படின்னு. இப்போ நீங்க அவர் ஒரு முதலமைச்சரா கூட இல்லாம இருக்கலாம். அவர் நம்ம நாட்டு முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அவருக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு, அவருக்குன்னு சில மரியாதைகள் இருக்கு, உரிய கடமைகள் இருக்கு. அந்த இடத்துல இருந்து தான் சார் பார்க்கணும். ஒரு முதலமைச்சரா இருந்து மக்களுக்கு என்ன தேவை, இந்த திட்டம் மக்களுக்கு ஏத்ததா இல்லையா அப்படின்றத அந்த இடத்துல இருந்து உக்காந்து யோசிக்கிற மக்களோட மக்களான்னு யோசிக்கிறாங்க பாத்தீங்களா, அதுதான் முதலமைச்சருக்கு அழகு. எடுத்தங்க இப்ப நீங்க கொடுத்தா நீங்க ஆட்சி செஞ்சீங்க 4 வருஷம். பாஜக சொன்ன திட்டங்களை எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்தீங்க. தமிழ்நாடு எப்படி சீரழிஞ்சிருக்கு. ஒரு மின் கட்டண உதய மின் திட்டத்துல கையெழுத்து போட்டீங்க. இது இன்னைக்கு நமக்கு மின் கட்டண உயர்வை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. அது மாத்திரமா எவ்வளவு திட்டங்கள் சொல்லலாம். நீட்டு நிறைய இருக்குல்ல, நிறைய இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ள இந்தந்த திட்டங்கள் அனுமதிக்காத இருந்த கலைஞரும் சரி, ஜெயலலிதா அவர்களும் சரி, அவ்வளவு போராடினாங்க. ஆனா ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி சுயநலத்தினால ஒன்றிய அரசு கொண்டு வராத திட்டத்தை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி மூலமா இங்க கொண்டு வந்தாங்க. இதனுடைய விளைவு இன்னைக்கு மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. விலைவாசி உயர்வினால எல்லாத்துலயும் மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இங்க இருக்கிற நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு திட்டமும் மக்களுக்கு ஏத்த திட்டமா, இது மக்களுக்கு உகந்த திட்டமா, இந்த திட்டத்தினால மக்களுக்கு என்னையா பலனு, ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பலனு அப்படின்றத யோசிச்சு யோசிச்சு செய்யறாரு. கல்வி நிதியை கொடுக்கலனா கூட எங்க நிதியில இருந்து நாங்க கல்வியை மேம்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்விக்காக நிதியை உயர்த்தி கொடுத்தவர் தான் நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அது மாத்திரம் இல்ல, ஏழை எளிய மாணவர்கள் படிப்பை நிப்பாட்டிட கூடாது, அவங்களுக்கு படிப்பு தான் உரிய சொத்து அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இந்த மாதிரி திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் சூப்பரா வகுத்திருக்கிறார். இந்த யோசனைகளை நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க ராஜா, நீங்க கூட தாங்க சார் ஆட்சி செஞ்சீங்க, 4 வருஷம் ஆட்சி செஞ்சீங்க. அப்ப எதிர்த்தரப்புல இப்ப இருக்கிற முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்தாரு. இந்த மாதிரி அவங்க மேல விமர்சனம் வச்சாரு. தமிழ்நாட்டுக்கு என்ன பலன், அவர் ஐடியா கொடுத்தாரு, பல ஐடியாக்கள் கொடுத்தாரு. அதெல்லாம் நீங்க செஞ்சீங்களா? இவர் என்ன சொல்றது நம்ம என்ன செய்யறதுன்னு அப்படின்னு தானே போனீங்க. ஆனா நீங்க தமிழ்நாட்டுக்கு உகந்த ஐடியாக்கள் நீங்க கொடுத்தீங்கன்னா அதை ஏற்று செய்யற இடத்துல நம்முடைய முதலமைச்சருக்கு இவ்வளவியாங்க. ஒரு சின்ன விஷயம், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வரா பதவி ஏற்றுட்டார். பள்ளி கல்வித்துறை சார்பா குழந்தைகளுக்கு பேக் கொடுக்கணும். பேக் கொடுக்கும் பொழுது அதுல வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் படங்கள், அதாவது ஜெயலலிதா படமும் எடப்பாடி பழனிசாமியுடைய படமும் இருந்தது. இவங்க நினைச்சிருந்தா இல்ல இந்த படத்தை அடிச்சு திருப்பி பேக் புதுசா பிரிண்ட் பண்ணி பசங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம். இது ஏடிஎம் ஆட்சியா இருந்தா செஞ்சிருப்பாங்க. ஆனா நம்முடைய முதல்வர் என்ன சொன்ன, எதுக்கு காசு வேஸ்ட் பண்ணணும், இந்த போட்டோ வேலை தான் நான் முதலமைச்சர்னு தெரியணுமா, இருக்கிற பேக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்தார். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷே இது வந்து பெருமையா பேசியிருந்தார். நானே சொன்னேன் நம்ம புதுசா போட்டுக்கலாம். ஆனா நம்முடைய முதல்வர் அப்படியெல்லாம் இல்ல, இது பள்ளி குழந்தைகளுடைய விஷயம், பள்ளி குழந்தைகளுக்கு உரிய நேரத்துல போய் சேரணும், அதுல போட்டோ யார் போட்டோ இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, அந்த பேக முதல்ல கொடுங்க அப்படி. இதுக்காக நான் இன்னொரு பட்ஜெட்டை போட்டு காசு வேஸ்ட் பண்ண முடியாது, அந்த காசை நான் வேற இடத்துல போட்டு என்ன பண்ணுவேன், சூப்பரா திட்டங்களை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதை பெருந்தன்மையா எடுத்து பண்ணார். அம்மா உணவகம் உடனே எடப்பாடி பழனிசாமியில அதிமுக ஆட்சி முடிஞ்சு திமுக ஆட்சி வந்ததுன்னா அம்மா உணவகத்தை க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னாங்க. இல்ல, இன்னும் அதை சூப்பரா மேம்படுத்தினாங்க அம்மா உணவகத்தை. சோ இந்த மாதிரி பொறாமை பிடிச்ச ஒரு
ஆட்சியா இந்த ஆட்சி இருந்ததே இல்லை. மக்களுக்கு ஏத்த ஆட்சியா, மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துகிற ஆட்சியா, பள்ளி மாணவர்களுடைய தரத்தை உயர்த்துகிற ஒரு ஆட்சியா, ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற பெண்களும் சரி, குடிமகனும் எல்லாருமே, அப்பா முதற்கொண்டு, அம்மா முதற்கொண்டு, குழந்தைகள் முதற்கொண்டு, ஸ்டூடெண்ட் முதற்கொண்டு எல்லாருமே பயன்பெறுகிற வகையில ஒவ்வொரு திட்டத்தை என்ன பண்றாரு, வகுத்து வர்றாரு. அது மாத்திரம் இல்லாம நலம் காக்கும் திட்டம், உங்களுடன் ஸ்டாலின் திட்டம், இதுக்கு நீங்க என்னென்ன பண்ணீங்க? இதே சி.வி. சண்முகம் இந்த திட்டத்துல முதல்வருடைய ஸ்டாலின் போட்டோ போடக்கூடாது, பேர் வரக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. ஆனா நீதிமன்றம் உங்க தலையிலேயே கொட்டி ஃபைன் கட்டுங்க, கவர்மெண்ட்டுக்கு அபராதத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு தீர்ப்பு வந்தது. இன்னமும் நீங்க அடி வாங்கல. சி.வி. சண்முகனுடைய பேச்சு தரம் கட்ட பேச்சு அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஆனா திமுக அரசு மக்களோடு நின்று மக்களுக்காக என்னென்ன திட்டங்களை வகுக்கணும் அப்படின்றத சூப்பரா வகுத்துட்டு வராங்க. இவ்வளவு ஏங்க, கோயம்புத்தூருடைய பெரும் கனவு இந்த பாலம் விவகாரத்துல ஜிடி நாயுடு பேரை வந்து என்ன பண்ணாங்க, பெயர் சூட்டினாங்க. ஆனா அதுக்கு என்னென்ன அரசியல் செஞ்சிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர்ல அதிமுக அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், பார்த்துக்கிட்டு தான் வரும். சோ இதெல்லாம் இருக்கட்டும். ஆனா திமுக அரசு நீங்க என்ன மாதிரி விமர்சனங்கள் வைத்தாலும், எப்படி கடுமையான சொற்களை கொண்டு விமர்சனம் வைத்தாலும், அதெல்லாத்தையும் பெருசா கண்டுக்காம மக்களுக்காக உழைச்சிட்டு இருக்காங்க. 2026ல திரும்பவும் மக்கள் அவங்களை அரியணை ஏற்றுவாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. சி.வி. சண்முகனுடைய பேச்சு ரொம்ப கண்டிக்கத்தக்கதான பேச்சு. நீங்க திமுக மேல எப்பேற்பட்ட ஒரு விமர்சனங்களை வைக்கலாம், ஆனா பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி இப்படி ஒரு பேச்சை நீங்க பேசியிருக்க கூடாது. சி.வி. சண்முகம் அவர்களே, நீங்க மக்கள் பிரதிநிதியா இருக்கீங்க, அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க பதவி பிரமாணம் எதிர்ப்பீங்களா எம்பியா, அப்போ நீங்க செய்து கொடுத்த சத்தியம் என்ன, அதை மீறி இருக்கீங்க. அது எல்லாத்தையும் நீங்க சிந்திச்சு யோசிச்சு பார்க்கணும். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஜெயிக்கிறதுக்காக அவருக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா ஆளுக்கு ஒரு பொண்டாட்டியை கூட இலவசமா கொடுப்பாரு அப்படின்ற பேச்சு ரொம்ப கண்டிக்கத்தக்கதான பேச்சு. இந்த பேச்சை கேட்டும் எடப்பாடி பழனிசாமி இன்னும் கண்டனங்களை தெரிவிக்காம இருக்கிறாரு. அப்போ இதுல எடப்பாடி பழனிசாமிக்கும் சம்பந்தம் இருக்கா? ஏன்னா சி.வி. சண்முகம் அதிமுக அப்படின்ற ஒரு பிராண்ட்ல தான் பேசி இருக்கிறாரு. சோ இதுக்கு சி.வி. சண்முகம் மனம் வருந்துறாரு இல்லையோ, தலைமை கழகம் கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். சி.வி. சண்முகம் அவர்களே, நீங்க பேசின பேச்சு கண்டிக்கத்தக்கதான பேச்சு, உடனே உங்க பேச்சு ரிட்டர்ன் வாங்குங்க, மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைமை கழகம் கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். இது வரைக்கும் தலைமை கழகமும் கண்டனம் தெரிவிக்கல, சி.வி. சண்முகமும் மன வருந்தி மன்னிப்பு கேட்கல. என்ன நடக்க போகுது அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். சோ திமுக ஓட்டு வாங்குறதுக்காக இலவசங்களை வாரி கொடுப்பாங்க, இவ்வளவு ஏன் ஓட்டு வேணும் அப்படின்றதுக்காக ஆளுக்கு ஒரு பொண்டாட்டியை கூட அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தரம் கட்ட பேச்ச சி.வி. சண்முகம் பேசியிருக்கிறாரு. இதை பத்தியோட கருத்து அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.